பட்டியலின சமுதாயம், மன்னிய சமுதாயம், பின்தங்கிய சமுதாயம், மிக மிக பின்தங்கிய சமயம் எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும். அதனால்தான் இந்த மாநாடு ஆக்கப்பூர்வமான முறையில இந்த மாநாடு நடைபெறும். இந்த மாநாடு யாருக்கும் எதிரானது கிடையாது. மீண்டும் சொல்கின்றேன், இந்த மாநாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டில் யார் யார் பின்தங்கி பாதாளத்தில் இருக்கின்றார்களோ அத்துணை சமுதாயங்களும் முன்னேறியதால் தமிழ்நாடு முன்னேறும். அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகின்றோம். நன்றி, வணக்கம். அது தெரியல, அது வரும். நன்றிங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருக்கிறதா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அந்த கேள்வியை தவிர்த்துவிட்டு பின்னர் பதிலளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், முழுமையான விவரங்கள். வணக்கம். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் முழு சித்திரை நிலவு மாநாடு என்பது பாமக சார்பாக நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கான அடிக்கோல் நாட்டக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இன்று நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு அடிக்கோல் நாட்டினர். ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில்தான் செய்தியாளர்கள் சந்திப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பிய போது அதற்கு பின்னர் பதில் சொல்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 10 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட்ட அத்தனை இடங்களிலும் தோல்வியை தழுவியிருந்தார்கள். தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கூட்டணியில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் எல்லாம் நம்பிக்கை தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஜி.கே. வாசனாக இருக்கட்டும், இல்லை ஜான் பாண்டியன் உள்ளிட்டோரும் நாங்கள் அதே கூட்டணியில் தொடர்கிறோம் என்று தொடர்ச்சியாக அவர்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது பாமகவை பொறுத்த வரைக்குமே பின்னர் பதில் சொல்கிறேன் என்று அன்புமணி ராமதாஸ் இந்த கேள்வியை தவிர்த்திருப்பது என்பது கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே நாம் முன்பாகவே இது தொடர்பாக ஒரு செய்தியினை வெளியிட்டிருந்தோம். அதாவது கூட்டணி தொடர்பாகத்தான் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டிருப்பதாக நாம் தகவலாக வெளியிட்டிருந்தோம். அதாவது ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெறுவது என்பது அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது என்று தகவல் வெளியாகி இருந்தது. அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் இடம்பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாக இருந்தது. இந்த நிலையில்தான் இந்த கூட்டணி தொடர்பாகத்தான் தந்தை மகனுக்கு இருவருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது அந்த கூட்டணி குறித்து பேச மறுத்திருப்பது என்பது இதனையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இல்லை என்பதுதான் அன்புமணி அவர்களுடைய பேட்டியின் மூலமாக நிறுவனமாயிருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். சேலத்தில் கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திவிட்டு தற்கொலைக்கு முயன்ற மாணவரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் சரவணன். சேலம் அருகே மின்னாம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த 21 வயதான இளம்பெண் சேலம் வின்சென்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி பாட்டனி 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கும் ஆட்டியாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஐடிஐ முடித்துவிட்டு வேலை தேடி வரக்கூடிய மோகனப்பிரியன் என்பவருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவர்களுடைய பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் அண்மையில் மோகனப்பிரியனை சந்தித்த இளம்பெண் அவருடனான காதலை முறித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அந்த பெண்ணிற்கு அவரது வீட்டார் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றனர். அவருக்கு எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் இறுதியில் அவருக்கு திருமணம் நடைபெற இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பெண்ணிற்கு திருமண ஏற்பாடு நடைபெற்று வருவது குறித்து தகவல் அறிந்த மோகனப்பிரியன் இன்று மின்னாம்பள்ளியிலிருந்து கல்லூரி செல்வதற்காக பேருந்தில் பழைய பேருந்து நிலையம் வந்து இறங்கிய மாணவியை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் முற்றும் போது மோகனப்பிரியன் ஏற்கனவே தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து எதிர்பாராத நேரத்தில் அந்த இளம்பெண்ணை குத்தி கொல்ல முயன்றார். அப்போது அக்கம் பக்கத்தில் இருந்த சக பயணிகள் மோகனப்பிரியனை தடுக்க முற்பட்ட போது அவர் திடீரென தனது கை மற்றும் கழுத்தையும் கத்தியால் அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயன்றார்.
இதையடுத்து அவர் இருவரையும் தடுத்து நிறுத்தி இது குறித்து டவுன் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கல்லூரி மாணவி மற்றும் மோகன பிரியன் இருவரையும் மீட்டு ஆட்டோ மூலம் அருகே இருந்த அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இருவருக்கும் மருத்துவ சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து டவுன் சரக உதவி ஆய்வாளர் ஹரிசங்கரி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாள் நடவட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவிக்கு கத்தி கொளுத்து நடந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதன்.